மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி. சரியா? இப்போ அந்த வார்த்தை கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் ஏ4 ஷீட்ல ஹோம்ஒர்க் போட சொல்லியிருந்தேன். முதல்ல 7 வார்த்தையும் 27 எழுத்து. ஆர்டினல் கார்டில் யாராவது போட்டிங்களா? போட்டிங்கன்னா சொல்லுங்க, அதை கொஞ்சம் செக் பண்ணிடலாம். ஆர்டினல் சிங்கிள் யாராவது போட்டிருக்கீங்களா ஹோம்ஒர்க்கு? ஐயா நான் சொல்றேங்கய்யா. சொல்லுங்க சார், எவ்வளோ வருது? சொல்லுங்க. ஆர்டினல் மொத்தம் 7 வார்த்தைக்கும் சேர்த்து எவ்வளோ வருது? கார்டினல் சேர்த்து எவ்வளோ வருது? ஐயா டோட்டல் பார்க்கலையா, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியா கரெக்டான்னு செக் பண்ணணும். அப்படியா? சரி சொல்லுங்க, செக் பண்ணிடுவோம். முதல் வார்த்தைக்கு எவ்வளோ வருது? ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் லேவியராகமும் 1:1க்கு வந்து ஆர்டினல் 56, கார்டினல் 317. கரெக்டா இருக்கு. சிங்கிள் வந்து 20:11. 20:11 கரெக்ட். ரெண்டாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 52, கார்டினல் 376, சிங்கிள் வேல்யூ 16:16. ஆர்டினல் 52. ஓ சேர்த்து 2 வார்த்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அது ரெண்டாவது மூணாவது வார்த்தையும் அது தனித்தனி வார்த்தை சேர்த்து போட்டிருக்கீங்க. பரவாயில்ல. 39, 13, 52. கார்டினல் எவ்வளோ வருது? 376. 45. 376 கரெக்ட். அடுத்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை ஆர்டினல் 45, கார்டினல் 225, சிங்கிள் வேல்யூ 18:18. 42, 222. அதாவது வாவுக்கு 6, 6, யோதுக்கு 10, 10, டாலத்துக்கு 4, 4, பேத்துக்கு 2, 2, ரேஷுக்கு 20, 200 கூட்டிங்கன்னா 42, 222 வரும். அதை கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்த வார்த்தைக்கு சிங்கிள் வந்து 15, 15. நீங்க இப்ப சொன்ன வார்த்தைக்கு சிங்கிள் வந்து 15, 15. அடுத்த வார்த்தை ஆர்டினல் 26, கார்டினல் 26, சிங்கிள் வேல்யூ 26, 26. சிங்கிள் வேல்யூ 17, 17 வரும். சிங்கிளா கூட்டும் போது உங்களுக்கு 10, 10ன்னு எடுக்கக்கூடாது, 1ன்னு எடுக்கணும். அப்போ வந்து 17, 17 வரும். அடுத்த வார்த்தை ஆர்டினல் 29, சிங்கிள் வந்து 17, 17. அடுத்த வார்த்தைக்கு ஆர்டினல் 29, கார்டினல் 47, சிங்கிள் வேல்யூ 11, 11. 11, 11 கரெக்ட். அடுத்த வார்த்தைக்கு ஆர்டினல் 31, கார்டினல் 76, சிங்கிள் வேல்யூ 13, 13. 13, 13 கரெக்ட் தான். எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இதுக்கு ஆர்டினல் எல்லாம் கூட்டிருங்க, கார்டினல் கூட்டிருங்க. அதே மாதிரி சிங்கிள் எல்லாமே மொத்தமா கூட்டிருங்க. கூட்டினீங்கன்னா சிங்கிள்ல இன்னொரு சிங்கிள் டு சிங்கிள் 20 அப்படி மொத்தமா கூட்டாம 2 + 0 அந்த மாதிரி சிங்கிள் டு சிங்கிள்லையும் கூட்டணும். ஆர்டினல் கார்டினல் மொத்தமா கூட்டணும், சிங்கிள் வேல்யூ தனியா கூட்டணும். சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டுங்க. எவ்வளவு வருது பாருங்க. பாப்பாங்க அந்த கால்குலேட்டர் ஆர்டினல் கார்டினல்ல கூட்டிருங்க, சிங்கிளும் கூட்டிருங்க, சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டிருங்க. கூட்டிங்கன்னா ஆர்டினல் மொத்தமா கூட்டினீங்கன்னா 236 வரும். எழுதிக்கிங்க. 236 வரும். 236. கார்டினல் வந்து 1064 வரும். 1064
ரெண்டையுமே 2 + 3 + 6 11 1064 1 + 6 + 4 11 11 11 அடிப்படையில் தான் கூப்பிடுறாரு. ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் மோசையை எப்படி கூப்பிடுறாரு? மணவாளன் மணவாட்டியை நோக்கி கூப்பிடுகிறதின் பின்னணியில தான் எழுதியிருக்கார். சரியா? அப்படிதான் இருக்கு. சிங்கிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிங்கிள் வந்து இந்த 7 வார்த்தைக்கும் கூட்டினீங்கன்னா ஆர்டினல் 83 கார்டினல் ஆர்டினல் 92 கார்டினல் 83 92 83 அதுவும் 9 + 2 11 8 + 3 11 11 அடிப்படையில் தான் மணவாளன் மணவாட்டியை நோக்கி கூப்பிடுகிற அடிப்படையில் தான் இருக்குது. சரியா? சிங்கிள் டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கிள் வேல்யூவையும் 2 + 4 + 1 + 2 + 1 + 5 + 1 + 7 + 1 + 1 இப்படி கூட்டிட்டீங்கன்னா சிங்கிள் டு சிங்கிள் கூட்டினீங்கன்னா 29 29 29 29னா 2 + 9 2 + 9 11 11 ஒரு 29 மணவாளன் இன்னொரு 29 மணவாட்டி 11 11 அடிப்படையில் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அப்படின்னா சம்பவம் உள்ள இருக்கிற சத்தியம் என்ன சொல்லுது நமக்கு? வனாந்தரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துல வந்து இப்ப கர்த்தர் வந்து கூப்பிடுகிறது நோக்கம் மணவாளன் மணவாட்டியை பார்த்து கூப்பிடுகிறார் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கிற காரியம். சரியா? அன்னைக்கு அவருக்கு தெரியாது மோசைக்கு, இன்னைக்கு நமக்கு படிச்சு புரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த வாக்கியங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்டது, ஆவிக்குரியவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்டது. பின்னாட்கள்ல பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்டது தான் வேதம். இன்னைக்கு மோசைக்கு நடந்ததெல்லாம் சம்பவம் தான், இன்னைக்கு நமக்கு படிக்கும்போது தான் சத்தியம். சரியா? இப்போ ஆதியாகமம் 6:4 வாசிக்கும். ஆதியாகமம் 6:4ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது, அதுக்கும் பார்க்கலாம். ஆதியாகமம் 6:3 ஹீப்ருக்குள்ள 4ல வரும், தமிழ்ல 6:3. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று சொல்றாரா? அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அதுதான் அந்த 3 வார்த்தை 12 எழுத்துல கொடுத்துருந்தேன். அதுக்கு எவ்வளவு வருது ஆர்டினல் கார்டினல் பாருங்க. அதுக்கு முதல் வார்த்தைக்கு வந்து ஆர்டினல் 19 கார்டினல் 46 இல்லையா? கரெக்ட். சிங்கிள் வேல்யூ 10 10. ரெண்டாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 86 கார்டினல் 626 சிங்கிள் வேல்யூ 23 23. மூணாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 40 கார்டினல் 355 சிங்கிள் வேல்யூ 13 13. 13 13. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஆர்டினல் கார்டினல் 19 46 கூட்டிருங்க, அப்புறம் 86 626 கூட்டிருங்க, அடுத்தது 40 355 கூட்டிருங்க. எல்லாம் இந்த ஆன்சர் வருது இல்ல, இந்த ஆன்சரை சிங்கிள்ல கூட்டணும். 19 46 கூட்டினீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், 86 626 கூட்டினீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், 40 355 கூட்டினீங்கன்னா ஆன்சர் வரும்ல. இதை சிங்கிள்ல கூட்டணும். கூட்டுங்க, அது கூட்டி எவ்வளவு ஆன்சர் வருது பாருங்க. சிங்கிள் மொத்தமா கூட்டிருங்க, 10 + 23 + 13 அதை கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டிருங்க, சிங்கிள் சிங்கிள் கூட தேவையில்ல, சிங்கிள் 10 + 23 + 13 கூட்டிருங்க. ஆர்டினல் கார்டினல் வந்து டோட்டல் கூட்டிட்டு அதுக்கு வர்ற மொத்த வேல்யூவை சிங்கிள்ல கூட்டு.
யா ஆர்டினல் கார்டினல்ல சிங்கிளா கூட்டுனா 20ங்கய்யா முதல் வார்த்தைக்கு. அப்படியா ஐயா கணக்கு பண்ணு? 20னா எப்படி 19 கூட்டிங்க? 46னா 1 + 9 + 4 + 6 அப்படியா? அப்படி இல்லை, 19 46 கூட்டிருங்க 65 வரும். அதே மாதிரி 86 626 கூட்டிருங்க 712. அதை வந்து சிங்கிள்ல கூட்டணும். அந்த டோட்டல் அது வர்ற டோட்டலை சிங்கிளா கூட்டணும். 40 355 கூட்டிருங்க 395 வரும். இப்ப என்ன பண்ணணும்? 65 712 395 இந்த 3 ஆன்சரையும் சிங்கிள்ல கூட்டணும். ஐயா 1172. ஆமா, 145 1027 வருதா? 1172 கூட்டினீங்கன்னா 11 தான் வரும். 7 9 1 + 1 + 7 + 2 கூட்டினீங்கன்னா 11 தான் வரும். சரியா? இப்படி கூட்டிங்கனாலும் 11 தான் வரும். 65 712 395 இதை சிங்கிள்ல கூட்டினீங்கன்னா 38 வரும். 38 அப்படின்னா மணவாளன். 11 அப்படின்னாலும் மணவாளன் தான். இங்க 120 வருஷம் தான் இருக்க போற மனுஷன். இந்த 120 வருஷத்துக்குள்ள மணவாளனை இந்த வருஷத்துக்குள்ள தான் அறிய முடியும். மனுஷனுக்கு 120 வருஷம் தான் ஆயுள் காலம் மேக்சிமம் கொடுத்துட்டாரு. இந்த 120 வருஷத்துக்குள்ளதான் மனுஷன் வந்து மணவாளனை அறிய முடியும். அதுதான் 38. நீங்க 1172 சொன்னீங்களா, அதுல கூட போட்டுங்க 1172 = 11 போட்டுக்குங்க. சிங்கிளா கூட்டிங்கன்னா 11 மணவாளன். 120 வயசுக்குள்ளதான் மணவாளனை அறிய முடியும். சிங்கிள் கூட்டினீங்கன்னா 46 46 92 வரும். 10 23 13 அதை கூட்டினீங்கன்னா 46 46 92. 92னா யெஷுவா, இயேசு. 92ங்கிறது யெஷுவா. மனுஷன் மணவாட்டி ஸ்தானத்துல இவன் வந்து அவரை அறிஞ்சு கொள்றதுக்கு கொடுக்கப்பட்ட மேக்சிமம் வருஷம் 120 வருஷம் தான். ஆனா ஆக்சுவலா கொடுக்கப்பட்டது எவ்வளவு? 1000 வருஷம் கொடுத்தாரு. ஆனா மனுஷன் வெளுத்து போனதுனால இப்ப மேக்சிமம் 120 வருஷம் தான் அவனுக்கு ஆயுசு. இதுக்குள்ள இவன் அவரை அறிஞ்சு கொள்ளணும். இதை வந்து நமக்கு எப்பதான் நிவர்த்தி பண்றாரு? 1000 அரசாட்சியில் தான் இதை நிவர்த்தி பண்றாரு. அவரோடு கூட இந்த 120 வருஷம் தான் அப்படிங்கிற அந்த சாபம் நீங்கி எப்ப நமக்கு வருது? 1000 அரசாட்சி துவங்கும் போதுதான் அவரோடு கூட 1000 ஆண்டு காலங்கள் வாழ்கிற சிலாக்கியத்தை நம்ம அல்லது மணவாட்டியான ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சரியா? 1000 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்து பின்பு நித்தியத்துக்கு அவரோட கூட போறோம். இதுதான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட காரியமே 1000 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்துட்டு பின்பு நித்தியத்துக்கு போயிடணும். இது அவன் இழந்தான். இதைதான் மறுபடியும் நம்ம 1000 அரசாட்சியில பெற்றுக்கொள்றோம். 1000 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்துட்டு பின்பு நித்தியத்துக்கு போயிடும். அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய உள்ளான மனுஷனை நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவர் சொன்ன வார்த்தையின்படி உள்ளான மனுஷனை கட்டணும்னா அவர் வந்து அப்பதான் அந்த கூடாரத்துல அவர் வாசம் பண்ணுவார். நோவாவுக்கு பேழையை கட்ட சொன்னாரு. அவர் சொன்னபடி கட்டினாதான் வெள்ளத்துல பாதுகாப்பு. மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாரு. அவர் சொன்னபடி கட்டினாதான் அதுல வந்து வாசம் பண்ணாரு. அதே மாதிரிதான் சாலமன் கட்டின ஆலயம். அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டுல நமக்கு உள்ளான மனுஷனை ஆத்மாவை ஆவிக்குரிய ஆலயமா கட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம கட்டினாதான் வந்து வாசம் பண்ணுவார். சரியா? நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சரீரத்தை உண்டு பண்ணவரும் கர்த்தர் தான். இல்ல உள்ளான மனுஷனை உண்டு பண்ணவரும் கர்த்தர் தான். இப்ப இந்த வெளி மனுஷன் புறம்பான சரீரம் 120 வருஷம் வாழ்க்கை தான். இப்ப 80 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். ஆனா உள்ளான மனுஷன்
எப்படி இருக்கிறான்? நித்தியமா வாழ்றதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உள்ளான மனுஷனை குறித்த கவலை உனக்கு இருக்கும்போது உன் புறம்பான மனுஷனுக்குரிய தேவையை நான் தருவேன் அப்படிங்கிறது தான் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடினால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு இல்லையா? அது உள்ளான மனுஷனு தான். உள்ளான மனுஷனை தேடுனா நித்தியம் கிடைக்கும். நம்ம ஒரு வசனம் கூட இருக்குல்ல ரோமர்லையா, சோர்ந்து போகாமல் அழியா. ரோமர் 2:7 வாசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஜீவனை அளிப்பார். அழியாமையும் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்களா தமிழ்ல? அது உள்ளான மனுஷனையும், உள்ளான மனுஷன் அப்படிங்கிறது தான் ஒரிஜினலாக இருக்கிற வார்த்தை. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் உள்ளான மனுஷனையும் யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்கிறது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உள்ளான மனுஷன் அப்படின்னா புரிஞ்சு கொள்ளணும் ஆத்மா. அதை யார் தேடுறாங்களோ அதுக்குரியதை, அதுக்கு தேவையானது ரெண்டு தான், பரிசுத்தமும் நீதியும். அதை யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்தியத்துக்கு சொந்தக்காரர்களாயிருங்க. ஆனா இந்த பூமிக்குரிய இதை நிறைய சம்பாதிச்சுட்டு இது நிமித்தம் அந்த உள்ளான மனுஷன் ஆதாயப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. அப்படி முடியவே முடியாது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அது ஜீவனுக்கு ஈடாகாது, அவன் ஆத்மாவுக்கு ஈடாகாது. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் கொடுத்தது தேவ சாயல். இப்ப இத ஆதாம் இழந்தான். ஆதாமின் சந்ததியில் வர எல்லாரும் இழந்திருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிட்ட, கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு மூலமா தான் இப்படிதான் வர முடியும். இதுதான் வழி, நியமம். பாவ மன்னிப்பு பெற்று சத்தியத்தை கை கொண்டு ஜெயம் பெற்று மறுபடியும் அந்த சாயலை பெற்றால் போயிடலாம். மறுபடியும் அந்த சாயலை பெற்றா போயிடலாம். இப்ப இந்த பூமியில திரளா சம்பாதிச்சுட்டு இதனால ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. தன் ஜீவனுக்கு ஈடாக மனிதன் எண்ணத்தை கொடுப்பான். கர்த்தருக்கு ஆத்மா பாவ மன்னிப்பு பெறாது அப்படின்னால தேவ சாயலையும் மறுபடியும் பெற முடியாது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரியா? இதான் அதுல இருக்கிற சத்தியம், நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இந்த பாவ மன்னிப்பை பெறாம எங்க வர முடியாது? சத்தியத்தை கை கொள்ற அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. அதாவது பலிபீடத்துக்கு வராம நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வராம உள்ள போகாம மகாபரிசுத்த ஸ்தலம் போக முடியாது. பாவ மன்னிப்பை பெறாம சத்தியத்தை கை கொள்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. இந்த வழிதான் எல்லாருக்கும். இந்த வழியா சென்றுதான் நம்ம எல்லாரும் நித்தியத்துக்கு போகணும். இந்த பூமியில கர்த்தர் நம்மளை அவருக்காக தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட நாம போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நம்மளை தெரிந்து கொண்டார். சரியா? இந்த லேவியர் ஆகமம் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சு கொள்ளணும். வெளியே அழைத்து, ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், வெளியே அழைக்கிறார். அதாவது மணவாளன் மணவாட்டியை வெளியே அழைக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு இப்போ புதிய ஏற்பாட்டுல நம்மை ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து மாம்ச சிந்தையிலிருந்து ஆவிக்குரிய சிந்தைக்கு அழைக்கிறார். அன்னைக்கு எகிப்திலிருந்து வெளியே அழைச்சாரு. இன்னைக்கு நம்மளை மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வாங்க, ஆவிக்குரிய சிந்தைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறார். அதுதான் மணவாளன் மணவாட்டியை அழைக்கிற காரியம். சரியா? இது வாசிங்க. மார்க் 12:29 இருந்து 34 வரைக்கும் வாசிங்க. மார்க் 12
29 34 வரைக்கும் ஆசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனையே எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். வேற தேவன் உண்டு, அவை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதற்கு பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலய போதும் ஸ்தோத்திரம். சரியா? இது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் காண்பிக்கப்பட்டிருக்கா? மூணுமே ஆத்மாவுக்கு தான் சொல்லப்படுது. மூணுமே இதுல வந்து பிரிச்சு காட்டின மாதிரி காட்டப்பட்டிருக்கும். ஆனா மூணுமே எபிரேயத்துல ஆத்மாவுக்கு தான். முழு இருதயம் அப்படின்னாலும் முழு ஆத்மாவோடும் அப்படின்னாலும் முழு மனதோடுனாலும் எல்லாமே சரீரத்தில் உள்ள ஆத்மாவில் தான். ஆத்ம பலத்தோடும் முழு மனதோடு அப்படின்னா எல்லாத்துலேயும் 100% 100% கேட்குறாரு. சரியா? 100% ஆத்மாவில் முழுமையாக அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னா கற்பனைகளை கை கொள்ளும் போது அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுவது போல நம்மை நேசிக்கிறது போல அவரையும் பிறனையும் நேசிக்கும். இது ரெண்டுமே பிரதான கற்பனை. இந்த 2 கற்பனைகளுக்குள்ளதான் 613 கற்பனைகளும் உள்ள அடங்கியிருக்கு. 613 கற்பனைகளும் உள்ளதான் இருக்கு. பிரமாணங்களும் உள்ளதான் அடங்கியிருக்கு. இந்த 613 கட்டளைகளுடைய ஒரு சாராம்சம் தான் இந்த 2 கற்பனைகள். புதிய ஏற்பாட்டில் 2ஆ சுருக்கி ஷார்ட்டா கொடுத்துருக்காரு. இதுக்குள்ளதான் இருக்கு 613 கட்டளைகளும் உள்ளதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரீர பலன், நம்ம சரீரத்துக்கு நல்ல ஆகாரம் சாப்பிட்டா சரீர பலன் வரும். ஆத்மா பலன் வந்து பிரமாணங்கள் நல்லா ஆத்மா பழகுனா ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய காரியம். ஆத்மாவுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய பிரமாணங்கள் நல்லா பிராக்டிஸ் பண்ணா பழகுனா ஆத்மாவுக்கு பலன் கிடைக்கும். சரீரம் சாப்பிட்டு நல்லா கன்வெர்ட் ஆனா அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் ஆனா என்ன கிடைக்குது? அதாவது நம்ம சாப்பிட்றது வந்து தான் நமக்கு கன்வெர்ட் ஆகி ஸ்ட்ரென்த்தா கிடைக்குது. பிரமாணங்கள் நடக்கும்போது தான் நமக்கு ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது? ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அவருடைய பிரமாணங்களை அறியணும். அறிஞ்சாதான் அதை பின்பற்ற முடியும். பின்பற்றும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவியிலே பலன், ஆத்மாவிலே அறிவு, சரீரத்திலே கனி. இந்த மூணும் ஒண்ணு சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஒரு செடி இருக்கு, மண்ணுல இருந்து வேற ஆழமா விட்டு உள்ள இருந்து தண்ணீரை உறிஞ்சு எடுக்கணும். மேல இருந்து சூரிய ஒளியையும் எடுத்துக்கணும். இது ரெண்டும் தான் இதனுடைய வளர்ச்சியை உருவாக்குது. அதே மாதிரிதான் நம்ம வேதத்திலிருந்து சத்தியத்தை எடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கவும் செய்கிறோம். இதன் மூலமா நம்ம வளர்றோம். அந்த செடி எப்படி கனி கொடுக்குதோ அதன் மூலமா அதே போல நம்மளும் என்ன பண்றோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி உள்ள வாழ்க்கையை வாழ்றோம். இதனுடைய முடிவு என்னது? மிகுந்த கனி கொடுத்தால் என் பிதா மகிமைப்படுவார், அவருக்கும் எனக்கும் சீசரா இருப்பீர்கள் சொன்னார் இல்லையா? இதனுடைய முடிவு தான் ஆத்மாவுக்கு ஜெயம். முடிவு நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முடிவு வந்து
ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஜெயம். அப்போ பாவ மன்னிப்பு, அடுத்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம், முடிவு நித்திய ஜீவன். சரியா? ஒரு மனுஷன், உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்படும் போது பிறக்கிறான், அடுத்து சத்தியத்தை கை கொள்ளும் போது வளருகிறான், அடுத்து ஜெயம் கொள்ளும் போது என்ன பண்றான்? மறுரூபமாகிறான். சரியா? இது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். கொல்கத்தா மலையில ஒரு அனுபவம். கொல்கத்தா மலையில் அவர் பட்ட பாடு எல்லா மனுஷரும், மாம்சத்துக்குரிய மனுஷர் கூட எல்லாரும் பார்த்தாங்க. அதே போலதான் கொல்கத்தா பாடுங்கிறது சிலுவை பாடுகள், ரட்சிப்பு எல்லா மனுஷரும் வெளிப்படையா பார்க்கலாம். அதாவது மாம்சத்துக்குரியவர்களும் வெளியிருந்து பார்த்தா இயேசு அப்படிங்கிறது ஒரு தேவன் அப்படிங்கிறது தெரியும். இயேசு மனிதர்களுக்காக, பாவத்துக்காக, மனுஷர்களுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இது எல்லா மனுஷரும் காணக்கூடிய ஒரு அனுபவம், பார்க்கக்கூடிய அனுபவம். ஆனா கெத்சமனே அப்படிங்கிறது, கெத்சமனையில் அடுத்த ஒரு அனுபவம் இருந்தது. அந்த அனுபவங்கிறது 11 பேர் தான் அதை பார்த்தாங்க. அது யூதாஸ் கிடையாது. யூதாஸ் இதுல கிடையாது. கெத்சமனை பாடுகளை அனுபவிக்கும் போது கூட இருந்தது 11 பேர். இது பரிசுத்த ஸ்தல அனுபவம். யாருக்கு தான் அந்த பரிசுத்த ஸ்தல அனுபவம் கிடைக்கும்? மணவாட்டியானவளுக்கு 11ங்கிற மணவாட்டியானவளுக்கு தான் அந்த பரிசுத்த ஸ்தல அனுபவம் கிடைக்கும். அடுத்து இன்னொரு அனுபவம் இருக்கு, அது மறுரூபமலை அனுபவம். மறுரூபமலை அனுபவங்கிறது 3 பேர் தான் கூட இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3ங்கிறது ஜெயம் பெற்றவங்களுக்கு அடையாளம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல கொல்கத்தா பாடுகள் எல்லாரும் பார்த்தாங்க. கெத்சமனே பாடுகளை 12 சீஷர்கள்ல 11 பேர் தான் பார்த்தாங்க, மணவாட்டிக்கு அடையாளம். மறுரூபமலை அனுபவத்தை 3 பேர் தான் பார்த்தாங்க, ஜெயம் கொண்டவங்களுக்கு அடையாளம். அப்போ 3 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். குழந்தை அனுபவத்தில் இருக்கிறவங்க, அடுத்து வளர்றவங்க, வளர்ந்துட்டு இருக்கவங்க, இன்னொன்று ஜெயம் கொள்ளுகிறவங்க. இப்படி 3 குரூப் இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. 3 குரூப்பு எப்பவுமே இருப்பாங்க சபையில. சரியா? இப்போ ஆகாரம் எப்படி நமக்கு ஸ்ட்ரென்த்தா மாறணும் அப்படின்னு சொன்னா, அதை நம்ம நல்ல மென்று சாப்பிட்றோம், சரீரத்தில் கரைந்து அது ஸ்ட்ரென்த்தா மாறுதோ, அதே மாதிரி கர்த்தருடைய உள்ளான மனுஷன் நமக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகணும்னா கர்த்தருடைய வார்த்தையை, அதுதான் ஆவிக்குரிய மன்னா, ஜீவ மன்னா, ஜீவ கனி, அதுதான். அதை மென்று சாப்பிட்டாதான் அது நமக்கு உள்ளான மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த்தா மாறும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வேதத்தை வாசிக்கிறதுங்கிறது ஏதோ நம்ம நாலேஜுக்காக, அறிவுக்காக இல்லை, நம்முடைய ஆத்மா அறிவடைகிறதுக்காகவும் தான். இன்னொன்று, நம்ம வளரணும். பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபரிசுத்தலம். அதாவது பாவ மன்னிப்பின் அனுபவம், சத்தியத்தை கைக்கொள்ளுகிற அனுபவம், வளர்கிற அனுபவம், அடுத்து ஜெயங்கொண்ட அனுபவம். அதுக்கு போகணும். அந்த அனுபவத்துக்கு போறதுக்காக தான் வேதத்தை படிக்கிறோம். மற்றபடி மூளை அறிவுக்காக இல்லை. மூளை அறிவுக்காகவோ மனப்பாடம் பண்றதுக்காகவோ வேதத்தை படிக்கிறதுல. அதனுடைய படிக்கிறது முக்கியமான நோக்கம் நம்முடைய ஆத்மா வசனத்தை புசித்தாதான் பிழைக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த சரீரம் ஆகாரத்தை சாப்பிட்டு ஸ்ட்ரென்தன் ஆயிக்குதோ, அதே மாதிரி ஆத்மாவுடைய வசனத்தை சாப்பிடும் போதுதான் நமக்கு அது ஆவிக்குரிய பலனாக மாறும். எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு பலன். அதனாலதான் என்ன பண்ணுவான் பிசாசு? உள்ளே விழுந்த உடனே வசனத்தை பொறுக்கிட்டு போக பார்ப்பான். வசனத்தை விழுந்த உடனே அது விழுந்து பலன் கொடாதபடிக்கு பொறுக்கிட்டு போக பார்ப்பான். நல்ல நிலத்துல விழுந்த விதை என்ன பண்ணும்? 30, 60, 100 பலன் கொடுக்கும். சரியா? சரி. இப்போ ஆசிரியர் கூடாரத்துல மோசையை பார்த்து கூப்பிட்டாரு. சரியா? எல்லாரும் ஏன் போக முடியல
அப்படின்னா, எல்லாரும் ஏன் போகல ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட நெருங்கி போகல அப்படின்னா, காரணம் ஒண்ணுதான். சுத்த இருதயம் இல்லாதபடினால அவர்களால போக முடியல. ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் ஏன் போக முடியல? யோசுவாவும் காலேபும் தான் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தோட நெருங்கி இருந்தாங்க. மீதி பேர்லாம் ஏன் போக முடியல அப்படின்னா, சுத்த இருதயம் இல்லாதபடினால கர்த்தர்கிட்ட சேர பயப்பட்டாங்க. இப்ப நமக்கு அவரை நம்ம நித்தியத்துக்கு போகணும். நான் அவரை அறிகிற அறிவோடு போனா நித்தியத்துக்கு போயிடலாம். அவரை அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவன். சரியா? அவரை அறிகிற அறிவோடு தான் நம்ம நித்தியத்துக்கு போகணும். அப்ப இந்த கொடுக்கப்பட்ட காலத்துல என்ன பண்ணணும்? நம்ம சத்தியத்தை கை கொள்ளணும். கை கொள்வதோடு மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கு வார்த்தையை புசிக்கணும். ஆதாமுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பாய். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியமம். நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனிங்கிறது லிட்டரலா ஜீவ விருட்சத்தின் கனி இல்ல. நமக்கு வேத வார்த்தை தான், வசனம் என்னும் மன்னாதான் ஜீவ கனி. இதை புசிக்கணும். நாள்தோறும் நம்ம ஆத்மாவுக்கு உட்கொள்ளும் போது ஸ்ட்ரென்தன் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஆத்மாவுக்கு பலன். இதை நம்ம புசிக்கணும். புசிச்சாதான் நம்ம நித்தியத்துக்கு போக முடியும். என்னன்னைக்கும் ஆத்மா பிழைக்க முடியும். அதனாலதான் வேதத்தை தினந்தோறும் கண்டிப்பாக வாசிக்கணும். வாசிக்கிறது ஆராய்ந்து தியானித்து சத்தியத்தை ஆத்மாவுக்கு அப்ளை பண்ணணும். ஆத்மாவுக்கு உள்ள போகணும். வேதங்கிறது என்னது? ஆவிக்குரியது. தேவன் என்னது? அக்னிமயமானவர். நம்ம நெருப்புன்னு எழுதி அதை நான் பாக்கெட்ல போட்டானுங்க, அது எந்த விளைவும் எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. ஆனா உண்மையிலே நெருப்பு அள்ளி கங்கள்ளி பாக்கெட்ல போட்டோம்னா விளைவு உண்டாக்குமோ? உண்டாக்கல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நெருப்புன்னு எழுதி அதை நீங்க தொட்டீங்கன்னா சுடாது, எந்த விளைவு எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது. ஆனா உண்மையிலே நெருப்பை பத்த வச்சு கையை கொண்டு தொட்டீங்கன்னா சுடும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் வேதத்தை நம்ம வாசிக்கிறதுக்கும் சும்மா வாசிக்கிறதுக்கும் வேதம் உண்மையிலே நமக்கு உள்ள போறதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம நெருப்புன்னு சும்மா பாக்குறதுனாலயோ அந்த பேரை உச்சரிக்கிறதுனாலயோ காரியம் இல்லை. உண்மையிலே நெருப்பை தொட்டா ஒரு அனுபவம், ஒரு விளைவு இருக்கு. அதே மாதிரி வேதம் நமக்கு உள்ள போச்சுன்னா கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க வசனத்தை மனப்பாடம் பண்றதுனால இல்ல, உச்சரிக்கிறதுனால இல்ல, உண்மையிலே இது ஆத்மாவுக்கு உள்ள போய் கன்வெர்ட் ஆனாதான் விளைவை உண்டாக்கும், ஒரு விளைவை உண்டாக்கும். அதே மாதிரிதான் அதுக்காக தான் நம்ம வேதத்தை என்ன பண்ணோம்? ஆராய்ந்து தியானித்து ஆத்மாவுக்கு உட்கொள்ளணும். சரியா? அதுக்காக தான் அங்க ஆசரிப்பு கூடாரத்துல அழைக்கிறார். நீங்க எப்படி வாழணும்? தோராவை அவங்க கையில கொடுத்து, அதாவது அப்பதான் பிரமாணங்களை கொடுக்கிறார். வனாந்தரத்துல வார்த்தைகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை தோராவை கொடுத்து நீ எப்படி என்னை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். நீ பாவத்தோடு மகாபரிசுத்த ஸ்தலம் தொழுது கொள்ள முடியாது, என்னை ஆராதிக்க முடியாது. அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வழியை சொல்லி தர்றேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள். வனாந்தரத்துல வார்த்தைகளை கொடுக்கிறாரு. ஏன்? எதுக்காக? நீ பாவத்தோடு என்னோடு கூட வாழ முடியாது, பாவத்தோடு என்னோடு கூட என்னை மகாபரிசுத்தலத்துல என்னை ஆராதிக்க முடியாது. அதற்கு உள்ள வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார் வனாந்தரத்துல. சரியா? அப்ப அதுக்குரிய வழி என்னன்னு அறியணும். மனவாட்டியை தெரிந்து கொள்ளப்பட்ட நாம என்ன பண்ணோம்? அறியணும். இப்போ அன்னைக்கு மோசையை பார்த்து மனவாட்டி ஸ்தானத்துல கூப்பிட்டாரு. மோசையை நோக்கி கூப்பிட்டாரு. இன்னைக்கு நம்மளை மனவாட்டியை அழைக்கப்பட்ட நம்மளை கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை நோக்கி கூப்பிடுறாரு. அழைக்கப்பட்டவர்கள் முதலாவது பாவியா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வா
கொல்கதா அனுபவம் பார்த்தோம் இல்லையா? அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கெத்செமனே அனுபவம். முதல்ல அழைக்கப்பட்டவர்கள் போட்டுக்குங்க, கொல்கதா அனுபவம்னு எழுதிக்கங்க. கொல்கதா அனுபவம் எல்லாரும் பார்க்கலாம், சிலுவை எல்லாரும் பார்க்கலாம், கொல்கதா பாடுகளை எல்லாரும் பார்க்கலாம். அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கெத்செமனே பாடுகளை பார்க்க முடியும். ஒன்லி மணவாட்டி 11 பேர் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் போட்டுங்க, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது கெத்செமனே பாடுகளை இவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், ஒன்லி மணவாட்டி. அடுத்த அனுபவம் ஜெயங்கொண்டவர்கள். இது மறுரூபமலை அனுபவத்தை ஜெயங்கொண்டவங்க தான் பார்க்க முடியும், அந்த மறுரூப அனுபவத்தை தரிசிக்க முடியும். 3 பேருக்கு மட்டும்தான். அப்ப எந்த ஸ்தானத்தில் நம்ம போகணும் அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமா இருப்பார். உண்மையுள்ளவர்களா இருக்கிற அந்த ஸ்தானம் ஜெயங்கொண்ட ஸ்தானம் வேணுமா, இல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஸ்தானம் போதுமா, இல்ல அழைக்கப்பட்டவர்கள் ஸ்தானம் போதுமா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆவிக்குரியவன் அவனுடைய ஆத்மாவை குறிச்சு அவருக்கு தான் நல்லா தெரியும். கர்த்தருக்கு தெரியும், நமக்கு தெரியும் நம்ம ஆத்மாவை பத்தி, அடுத்து பிசாசுக்கு தெரியும். அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். அதாவது மற்றொருவனும் உங்களுடைய உள்ளான ஆத்மாவை ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. கர்த்தருக்கு தான் அந்த அதிகாரம். உங்க ஆத்மாவை நிர்வாணமா பார்க்கறது யாரு தான் பார்க்க முடியும்? இப்ப நான் உங்க ஆத்மாவை அம்ச மனுஷன் நான் பார்க்க முடியாது. ஆனா இது அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா, உங்க ஆத்மாவை நிர்வாணமா பார்க்கிற அதிகாரம் நம்ம ஆத்மாவை பரிசுத்தாவியினருக்கு கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவர் சிருஷ்டிகர், அதனால அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அதனால நம்ம ஆத்மாவை குறித்து நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்கணும். அதாவது மற்றொருவரும் உங்க ஆத்மா குறித்து உங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர்னு ஒரு சுயம்னு ஒண்ணு இருக்கும், அது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியாது. இப்போ பாருங்களேன், நம்ம இப்ப பப்ளிக்கா கூடி ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒழுங்கா நடந்துப்போம், ஒருத்தருக்கு ஒழுங்கா நடந்துப்போம். அப்போ எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்போம். ஆனா நம்மளுக்கு பர்சனலா அந்தரங்க ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த பர்சனல் லைஃப்ல தான் நம்முடைய சுயம் என்னங்கிறது அவரவருக்கு தான் தெரியும். நம்முடைய சுயம் என்னங்கிறது அவரவருக்கு தான். என்னுடைய மாம்ச மனுஷன் என்ன, என்னுடைய உள்ளான மனுஷன் என்ன அப்படிங்கிறது, எது பலம் எது பலவீனம் அப்படிங்கிறது அவரவருக்கு தான் எக்ஸாக்டா தெரியும். இதுலதான் நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகணும். மாம்ச மனுஷன் குன்றணும் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்தாதான் முடியும். ஒண்ணுல வளர்ந்தாதான் இன்னொன்னு தோற்கும். அதுக்குதான் என்ன பண்ணணும்? கர்த்தரிடமிருந்து மெய்யாகவே கிருபையை பெற்றுக்கொண்டா. வேதம் சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது கிருபையை பெற்றுக்கொண்டோம் நம்பணும்னா அதனால எந்த விளைவும் வராது. உண்மையாகவே கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டோம்னா அதனுடைய விளைவு வேதம் சொல்லுது, கிருபையை பெற்றுக்கொண்டால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதனுடைய விளைவு அடையாளம் அதுதான் வேதம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு உண்மையாகவே கர்த்தரிடத்துல கிருபையை பெற்றுக்கொண்டோம் நம்புறது இல்லை. கிருபையை பெற்றுக்கொண்டால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ளக்கூடாது. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம், நம்முடைய ஆத்மாவை பத்தி நமக்கு தான் நல்லா தெரியும். இந்த ஆத்மா மறுபடியும் பிறந்த ஆத்மா வளருது, மறுரூபமாகிற ஸ்டேஜுக்கு போகணும், ஜெயங்கொள்ளுகிற ஸ்டேஜுக்கு போகணும். அதை நோக்கி தான் எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்கிறோம். இதுல நமக்கு ஒரு எதிரி இருக்கான் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு ஒரு எதிராளி எப்போதும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான்.
அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரியா? இப்ப லேவியராமம் 7:37 வாசி. லேவியராமம் 7:37. சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிகளுக்கும் சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. சரியா? சர்வாங்க லேவியராமம் 7:37 சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிக்கும் சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவேன்னு இருக்கா? சரியா? இந்த எல்லா பலிக்கும் உரிய பிரமாணம் இதுவேன்னு தமிழ்ல இருக்கா? அந்த பிரமாணம் அப்படிங்கிற வார்த்தை தான் லேவியராமம் 7:37 எபிரேயத்துல 2வது வார்த்தை. தமிழ்ல பிரமாணம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா இருக்கிறது ஹாதோரா, வேதம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுதான் பிரச்சனை. மொழிபெயர்ப்புல என்னன்னு சொன்னா, இந்த தோரா அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல லான்னு மொழிபெயர்த்ததுனால தமிழ்ல லாவை சட்டம் பிரமாணங்கள்னு மொழிபெயர்த்தாங்க. சரியா? அப்ப இந்த பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் போட்டா எவ்வளவு வருது? ஹாத்தோரா 2வது வார்த்தை ஹே டவ் வாவ் ரேஷ் ஹே. ஆர்டினல் எவ்வளவு வருது? கார்டினல் எவ்வளவு வருது? இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் போட்டா போட்டிருக்கீங்களா? ஐயா அதுல ஒரு 5 வார்த்தை இருக்கு. எத்தனாவது வார்த்தை? 5 வார்த்தை இல்ல சார். 7:37 அந்த கலர் லெட்டர்ல இருக்கிற 2வது வார்த்தை மட்டும் ஹே டவ் வாவ் ரேஷ் ஹே, அந்த 5 எழுத்து மட்டும், அந்த 5 எழுத்துக்கும் போடணும். ஆர்டினல் கார்டினல் போடணும். ஆர்டினல் 44, கார்டினல் 224, சிங்கிள் வேலி 26. இல்லையே. ஹேக்கு உங்களுக்கு ஹேக்கு 5 டவுக்கு 22,400, வாவுக்கு 6, மறுபடியும் ரேஷுக்கு 20,200, மறுபடியும் ஹேக்கு 5 போட்டிங்கன்னா 58,616. 58,616னா 674 வரும் ஆர்டினல் கார்டினல் டோட்டல். சிங்கிள் வந்து 22 வரும். அப்போ பிரமாணம், இந்த மொத்த பிரமாணமும் எல்லா பலிகளுக்குரிய பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சார். இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா? இது என்னன்னா, இப்ப அவர் சிலுவையில நிறைவேற்றினால இந்த பாவ மன்னிப்புக்கு அடுத்த பலிகள் எல்லாம் நம்ம செலுத்த வேண்டிய தேவையில்லை. அவர் எல்லா பிரமாணங்களையும், இந்த பலிகளுக்குரிய எல்லா பிரமாணங்களையும் அவர் சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க 58,616, 674 வரும். சரியா? அதாவது 58,616 எழுதிக்கிங்க. ஆர்டினல் கார்டினல் 5 + 8 13, 6 + 1 + 6 அதுவும் 13, 13 13 26. 26னா கர்த்தர், யோதுகே வாவுகே யாவேன்னு அர்த்தம். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இந்த எல்லா பலிகளுக்குரிய பிரமாணங்களையும் அவரே நிறைவேற்றிட்டார். சிங்கிள் போட்டீங்கன்னா 22 வரும். இந்த வார்த்தைக்கு ஒரு 22 ஆலஃபன்டவ். அவர் தான், இந்த கர்த்தர் தான் ஆலஃபன்டவ் வார்த்தையாகிய எழுத்தின் தேவன். இன்னொரு 22 11 11 மணவாளன் மணவாட்டி. இந்த மணவாட்டிய சம்பாதிக்கிறதுக்காக தான், இந்த மணவாட்டியை மீட்டுக் கொள்றதுக்காக தான் என்ன பண்ணாரு? சிலுவையில தொங்கினார். இந்த எல்லா பலிகளுக்குரிய பிரமாணங்களை நிறைவேற்றுறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணாரு? வார்த்தையாகி தேவன், ஆவியா இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த பிரமாணங்களை நிறைவேற்றி முடிச்சார். நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த 7:37 எல்லா வசனத்துக்கும் ஆர்டினல் கார்டினல் போட்டோம்னா எழுதிக்கங்க. எல்லா வசனத்துக்கும் ஆர்டினல் கார்டினல் வேல்யூ வந்து 478 ஆர்டினல். எல்லா வசனத்துக்கும் போட சொல்ல நான் எழுதிக்கங்க. லேவியராகமம் 7:37
மொத்தம் 2, 3, 4, 5, 6, 9 வார்த்தை இருக்கு. அந்த 9 வார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பலி இருக்கு இல்லையா, எல்லா பலியிலுமே எல்லா பலியிலையும் முதல் எழுத்து வாவ் இருக்கும். எழுதிக்கங்க. எல்லா பலியிலையும் முதல் எழுத்து வாவ் இருக்கும். இந்த பிரமாணம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிற இந்த வார்த்தையில நடுவுல வாவ் இருக்கும். எல்லா பலிகளையும் இணைக்கிறவர் தேவன், தேவனே அப்படின்னு எழுதிக்கங்க. இந்த எல்லா பலிகள் தமிழ்ல 5 வகையான பலிகள் எழுதி பார்த்துருக்கோம் இல்லையா? போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பிரதிஷ்டை பலி, சமாதான பலி. இதுக்கு உள்ள எபிரேய வார்த்தையில எல்லாவற்றிலையும் வாவ் இருக்கும். வாவுனா அவரை இணைக்கிறவர் தேவன். இது எல்லா பலிகளையும் இணைக்கிறவர் தேவனேன்னு அர்த்தம். அந்த பிரமாணம் அப்படிங்கிற வார்த்தையில நடுவுல வாவ் இருக்கும். ஏன்னா அவர் தான் இணைக்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் எல்லா பலிகளையும் இணைக்கிறவர். இதுக்கு கார்டினல் இந்த 9 வார்த்தைக்கு சேர்த்து 478 கார்டினல் 2764 478 2764 478 ஆர்டினல். அதை சிங்கிளா கூட்டினீங்கன்னா 4 + 7 + 8 19. 2764 2 + 7 + 6 + 4 அதுவும் 19. 19 38. ஒரு 19 அவரு, இன்னொரு 19 நாம், நம்ம, அதாவது நம்ம திருச்சபை அல்லது நம்ம மனவாட்டியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். சரியா? ஒரு 19 அவர், ஒரு 19 நாம். இந்த எல்லா பலிகளையும் அவர் செய்து முடித்தார். எதற்காக? நாம மாம்சத்துக்கு மரித்து ஆவிக்கு பிழைக்கும்படியாக அவர் எல்லா பலிகளையும் எல்லா பலிகளுக்கும் சேர்த்து அவர் 38னா மணவாளன் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்? நாம மாம்சத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக, நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மில் நிறைவேறத்தக்கதாக. அதற்காகத்தான். சரியா? பாவத்திலிருந்து விடுதலையான நாம் மறுபடியும் பாவம் செய்வதற்கு அல்ல, மறுபடியும் நீதியின்படி பிழைக்கத்தக்கதாக, அவருக்கென்று அவரை போல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக. இப்ப நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஒரு பெண்ணு தகப்பன் வீட்டுல இருக்கிறா வாலிப வயசு வரைக்கும். வாலிப வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப அவர் ஒரு மணமகனை, ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணதுனால நான் சுதந்திரவாளி, இனிமே என் இஷ்டத்துக்கு இருக்கலான்னு பாவம் செய்தா அது நீதிக்கு முரணான காரியம். அதே போலதான் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார். இப்ப அவருடையவர்களா மாறிட்டோம். அவர் ரட்சிப்புனா என்ன பண்ணோம்? அவரை ஏற்றுக்கொண்டோம். பாவத்தின்படி வாழ்ந்த பிசாசை ஏற்றுக்கொண்டது நாம இப்ப அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம இவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா, எப்படி ஒரு பெண்ணு தகப்பன் வீட்டுல இருந்த போது தகப்பனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறா, அப்பவும் அவ ஒழுக்கமா இருக்கிறா. இப்ப இன்னொருத்தருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகும் அவருடைய அன்புக்கும் அவருடைய பிரமாணத்துக்கும் கீழ்பட்டு இருக்கிறா. இப்பவும் அவ ஒழுக்கமா தான் இருக்கணும். அதே போல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சுன்னா இப்ப நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருபை பிரசங்கெல்லாம் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இப்ப நம்ம எப்படி என்ன பாவம்னா செய்யலாம். ஏன்னா நம்ம எல்லா பாவத்துக்கும் சேர்த்து அவர் மறிச்சிட்டாருன்னு சொல்றான். அப்படின்னா அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு அளிக்கும்படி நான் வருகிறேங்கிறது வேலையே இல்லையே.
ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வேலையே இல்லையே. இதெல்லாம் அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டதுனால எல்லா பாவத்தையும் செஞ்சா ஆண்டவர் மன்னிப்பாருங்கிறது இல்ல. மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் செஞ்சா மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அப்ப நல்ல வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவரை புரிஞ்சுக்கொள்ளணும். பலவீனத்துல தடுமாறி பாவம் செஞ்சா அவர் மன்னிப்பாரு. ஆனா துணிகரமா பாவம் செஞ்சு கர்த்தர் மன்னிப்பாருன்னு அந்த நோக்கத்துல செயல்பட்டுட்டு இருந்தா கண்டிப்பா மன்னிக்க மாட்டார். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். துணிகரமா செயல்பட்டா என்ன வரும்? ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். சில பேர் அந்த ஜெயிக்க முடியாம பலவீனப்பட்டு, ஆனா இருதயத்துல அந்த ஒரு துக்கத்தோடு அந்த மாதிரி ஒரு பலவீனர்கள்லாம் பாவம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு மன்னிப்பாரு. ஆனா துணிகரமா பாவம் செஞ்சா கண்டிப்பா என்னதான் நியாயத்தீர்ப்பு தான். நம்ம ஒரு வசனம் கூட இருக்கு, வாசிக்கலாம். வாசிக்க 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் போதும் பாத்தீங்களா? அது இதுல அந்த சோதம் குமாராவுடைய அந்த வாழ்க்கை பிடிக்காம அவர்களை பார்த்து கண்டு கேட்டு தன்னுடைய இதயத்துல வாதிக்கப்பட்ட லோத்துக்கு அந்த சோதம் குமாரோடைய அழிவிலிருந்து ஒரு ரட்சிப்பை, அவனுடைய ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லி ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரா? இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு துணிகரமா ஒருத்தன் பாவம் செய்யறான்னு வைங்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அவர்கள் யாராம்? துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாமல் இப்படிலாம் செயல்பட்டு அவர்கிட்ட இரக்கத்துக்காக பாவ மன்னிப்புக்காக வந்தாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், கிடைக்காது, மாட்டிக்குவாங்க. அதனாலதான் சிலருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். அதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, எனக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணிகரமா பாவம் செய்யக்கூடாது, மாட்டிக்கும். ஏன்னா நம்ம என்ன மோட்டிவ்ல செயல்படுறோம்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற சுவாபம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பார் ஆண்டவர். 2 பேரும் பாவம் செஞ்சாங்க. பேதுருவும் மறுதளிச்சாரு. ஆனா என்ன பண்ணாரு? மனம் கசந்து அழுதாரு. இருதயத்தின் நோக்கத்தை பார்க்கிறார் ஆண்டவர்.
யூதாசும் பாவம் செஞ்சான். அவன் மனம் கசந்து அழுதானா எங்கேயாவது? என்ன பண்ணிட்டான்? குத்தப்பட்டு ஆண்டு கொண்டு போய் செத்துட்டான். இப்ப 2 பேருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. இவரும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாரு. அவரு காட்டி கொடுத்தாரு. அவன் காட்டி கொடுத்தான். அவன் என்ன பண்ணான்? அதுக்காக பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டானா? இல்ல. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற எண்ணம் இல்ல. இவர் என்ன பண்றாரு? பேதுரு ஆண்டவர் நோக்கி பார்த்த உடனே மனம் கசந்து தாங்க முடியாம அழுறாரு. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றாரு. அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற சுவாபம் இருக்குதான்னு தான் பார்ப்பார். கர்த்தர் நம்மகிட்ட பார்ப்பாரு. சரியா? அவ்வளவுதான். இந்த லேவியராம் 1வது கிளாஸ் அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்க்குள்ள போலாம். சரியா? தேவன் மனிதனை 2 விதமா படைக்கிறாரு. ஒண்ணு உள்ளான மனுஷன், இன்னொன்னு புறம்பான மனுஷன் அல்லது புறம்பான நமக்கு இருக்கிற வெளிப்புற சரீரம். சரியா? வேதத்தை எதற்காக கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளான மனுஷன் அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்றதுக்காகத்தான் கொடுத்தாரு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், நமக்கு தான் ஆவியானவர் இருக்கிறாரே, எதுக்கு நமக்கு வேதம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதத்தில் தான் எழுதி கொடுத்திருக்கார். அவருடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேங்கிறார். பக்தன் சொல்றாரு தாவீது, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலுங்கிறார். அப்போ ஆத்மாவுக்கு, உள்ளான மனுஷனுக்கு அவருடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்காரு வேதத்துல. அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மாம்ச கண்களாலே இல்ல, ஆவிக்குரிய கண்களாலே அதை பார்க்கும்படிக்கு திறந்தரலுங்கிறார். என் மனக்கண்ணை திறந்தரலும் அப்படிங்கிறார். அப்போ ஆத்மா மனக்கண்ணால அந்த அவர் வைத்திருக்கிற ஆத்மாவை வைத்திருக்கிற பொக்கிஷத்தை பார்க்கிறதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டதுதான் வேதம். அதனாலதான் வேதத்தை என்ன பண்ணோம்? அப்படியே மனப்பாடமா வாசிக்கிறது இல்ல. ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு வார்த்தையா ஏன் பாக்குறோம்? என் கருத்து, உங்க கருத்து, உங்க கருத்து, இன்னொருத்தர் கருத்து, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கே இடம் இல்லை. இப்படிதான் இருக்கு, இப்படிதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அது மாறவே மாறாது அப்படிங்கிறதுக்காக தான் கணக்கு போட்டு உங்களையும் கணக்கு போட சொல்றோம். ஆராய்ந்து பார்க்குறோம். 10 10 கூட்டினா 20 தான். அதெல்லாம் 20 வராதுங்க அப்படின்னு சொன்னா யாருமே சொல்ல முடியாது. உலகத்துல எந்த 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 லாங்குவேஜ்லயும் எந்த தேசத்துலயும் சொல்லவே முடியாது. அதுக்காக தான் ஒரே லாங்குவேஜ் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மொழி மேத்ஸ் தான், கணிதம் தான். அதனாலதான் நம்ம கணக்கு போட்டு படிக்கிறோம். சரியா? வேதத்தின் மகத்துவங்களை உள்ளான மனுஷனுக்காக எழுதி கொடுத்திருக்கிறாரு. சரியா? ஆவிக்குரிய மனுஷனுக்கு 1000 வருஷம் அவன் எடுத்துக்கொள்ளும்படியா உள்ள ஸ்டஃப் வச்சிருக்காரு. இப்ப பாருங்களேன், என்ன பண்றோம்? இப்ப நம்ம கடல்ல இன்னைக்கு நம்ம 2000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோமா? 2025 வாழ்ந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வரலாற்று ஆதாரத்தின்படி, பைபிள் ஆதாரத்தின்படியும் வரலாற்றின்படியும் கிட்டத்தட்ட பூமி சிருஷ்டிக்கப்பட்டு, அதாவது மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டு, பூமின்னா பூமி இல்ல, மனுஷன் உண்டாக்கப்பட்டு 6000 வருஷங்கள்ல அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த 6000 வருஷம் மனுஷன் கடல்ல மீன் பிடிச்சிட்டு தானே இருக்கிறான். எத்தனை கோடி ஜனம், எத்தனை கோடி எவ்வளவு மீனை சாப்பிட்டுருப்பான். இந்த மீன் குறைஞ்சு போச்சா? பத்தாம போச்சா? இல்ல, இருந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் உருவாகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் மனுஷன் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் மீன்கள் செத்தாலும் என்ன ஆயிட்டு இருக்கு? மறுபடியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, உள்ள இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு தாவரங்கள், எவ்வளவு விலங்குகள், எத்தனை கோடி ஜெனரேஷன் எவ்வளவு சாப்பிட்டுருப்பான். ஏதாவது அழிஞ்சு போச்சா? தாவரங்கள், விலங்குகள் பத்தாம இல்லாம போச்சா? இல்ல, இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. சரியா? மாம்ச சரீரத்துக்கு 120 வருஷம், இப்ப 80 வருஷம் தான் வாழ்றான் மனுஷன் ஆவரேஜா. இதுக்கு மாம்ச சரீரத்துக்கே இப்படி
இவ்வளவு கோடிக்கணக்கான ஜெனரேஷன், கோடிக்கணக்கான வருஷம் சாப்பிட்டும் குறையவே இல்லை அப்படின்னா, உள்ளான மனுஷன் நித்தியமா அவரோட கூட வாழ்றதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். உள்ளான மனுஷனுக்கு எவ்வளவு ஸ்டஃப் வச்சிருப்பாரு, எவ்வளவு காரியம் வச்சிருப்பாரு வேதத்துல. அதை நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, நாம் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் சத்தியத்தை அறியவில்லைன்னு அர்த்தம். அப்படி ஒருபோதும் நினைக்க கூடாது. 1000 ஆண்டு காலங்கள் ஆத்மாவுக்கு தேவையான ஸ்டஃப் வச்சிருக்காரு உள்ள. நம்ம என்ன நினைச்சிடறோம்? 3 வாட்டி படிச்சுட்டோம், பைபிள் 4 வாட்டி படிச்சுட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு 10-20 வருஷம், 10-20 வசனம், 40 வசனம் மனப்பாடமா தெரிஞ்சோன்னு நினைச்சிடக்கூடாது எனக்கு எல்லா வசனமும் தெரியும், எல்லா ரகசியமும் தெரியும் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. அது எப்படி போட்டது? ஆத்மாவுக்கு ஊறுகிற ஊற்று மாதிரி. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் அது ஆசீர்வாதம். கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் அது ஆசீர்வாதம். அப்போ வேதத்துல கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை என்ன பண்ணும்? ஆராய்ந்து தியானித்து ஆத்மாவுக்கு எடுத்துக்கணும், கண்டுபிடிக்கணும். ஒரு வசனம் கூட இருக்கு நீதிமொழிகள்ல, நீதிமொழிகள் 4:20, 20-22 வரை வாசிங்க. 20-23 வரை வாசி. நீதிமொழிகள் 4. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை போதும், நன்றி. என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே அவைகளை காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வேதத்துக்குள்ள இருக்கிற ரகசியம் அது யாருக்குதான் ஜீவனா? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனா. எல்லாருக்கும் இல்ல, வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு இல்ல. இந்த ஜீவ மன்னா, மறைவான மன்னா இருக்கு உள்ள, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் ஜீவன். சரியா? வேதத்தை ஆத்மாவுக்கு எடுத்து பலனா மாறுறதுக்காக ஆராய்ந்து தியானித்து உட்கொள்ளும். எந்த அளவுக்கு உள்ள போகுதோ அந்த அளவுக்கு ஆத்மா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆத்மா கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா வேறு இருந்தா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சாத்தான் வந்து நம்மளை ஒழுக்குனாலும் என்ன பண்ண, ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம ஒண்ணுமே இடற மாட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மள. நாம அறகுறையா இருந்தோம்னா, அவருக்குள்ள வேறு விடாம இருந்தோம்னா, சும்மா 2 லைட்டா 2 ஷேக் பண்ண நீங்க ஒத்துன்னு விழுந்துரும். முருங்கை மரம் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, 2 ஆட்டு ஆட்டுனா முருங்கைக்காய் உதிர்ற மாதிரி என்ன பண்ணிடும்? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா சும்மா லைட்டா ஷேக் பண்ணாலே இந்த ஆத்மா தளர்ந்து போயிடும், விடத்து போயிடும். ஆனா கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, நல்லா வேர் விட்டு இருந்தாங்கன்னா, ஆழமா வேர் விட்டு இருந்தாங்கன்னா, என்னதான் அவன் உழுக்குனாலும் ஒண்ணுமே ஆக மாட்டாங்க. இப்ப நல்லா நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, அப்பப்ப அவன் டைம் கிடைக்கும்போது வந்து ஷேக் பண்ணி விடுவான். சாத்தான் ஷேக் பண்ணுவான், ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆட்டம் காட்டுறானா இல்லையா அப்படின்னு ஷேக் பண்ணுவான். அப்ப நம்ம ஏமாளியா இருந்தோம்னு சொன்னா என்ன பண்ணிடுவான்? நல்லா ஷேக் பண்ணி காலி பண்ணிட்டு போயிடுவான். ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள்ள இருந்தோம்னு சொன்னா ஷேக் பண்ணாலும் என்ன ஆகாது? ஒண்ணுமே ஆகாது. கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு எப்படி ஒண்ணுமே ஆகாதோ அதே மாதிரி அவருக்குள்ள வசனத்துல ஸ்ட்ராங்கா வேர் விட்டுருந்தோம்னா என்ன ஆகாது? நம்ம ஒண்ணுமே அவனால செய்ய முடியாது. சரியா? இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு ஒரே ஒரு சொந்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரியா? நான் உள்ளான மனுஷனுக்கு நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல உள்ளான மனுஷன்ல நீங்கள் ஆண் என்றும் பெண் என்றும்
வித்தியாசமே கிடையாது. யூதன், கிரேக்கன், நான் ரோமன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா ஆத்மாவுக்கும் சிருஷ்டிகர் யார் தான்? அவர் தான். எல்லா ஆத்மாவையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். அவர் தான் சொந்தம். அவர் மட்டும்தான் சிருஷ்டிகரே உன் நாயகர் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் சொந்தம். சிருஷ்டிகரே உன் புருஷன், அவர் மட்டும்தான் ஆத்மாவுக்கு சொந்தம். இப்ப இப்ப என் மனைவி இருக்கிறா பாருங்க, அவ ஆத்மா எனக்கு சொந்தம் கிடையாது. இப்ப என் ஆத்மா இருக்கா, என் மனைவி ஒரு ஆத்மா இருக்கா, அவளை சரீரத்தில் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அவ ஆத்மாவை நான் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆத்மா எனக்கு சொந்தம் இல்லை. என் ஆத்மாவும் கர்த்தருக்கு தான் சொந்தம், என் மனைவி ஆத்மாவும் கர்த்தருக்கு தான் சொந்தம். என் மகன் இருக்கிறாளா, அவ ஆத்மாவும் கர்த்தருக்கு தான் சொந்தம். இந்த எல்லா ஆத்மாக்களும் கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகளே சொல்றாரா. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிறோம் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லைன்னு சொல்றாரா. எல்லா ஆத்மாக்களும் யாருடையது தான்? அவருடையது தான். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை கல்யாணம் பண்ண முடியாது. சரீரத்துலதான் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு எதற்காக அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய இனப்பெருக்கத்திற்காக தான் ஆண் பெண்ணுன்னு கொண்டு வரும். சந்ததி விருத்தி அடைகிறதுக்காக தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா ஆத்மாக்களும் கர்த்தருடையது. இந்த ஆத்மால நம்ம எல்லாரும் ஃபீமேல், பெண்ணு, இல்ல ரட்சிக்கப்பட்ட ஆத்மா, மணவாட்டின்னு வேதம் சொல்லு. ஏன்னா ஜீவ ஆத்மாவானான் அப்படிங்கிறது 11 தான் வேதம் காண்பிக்குது. சிருஷ்டித்தவரை 11 தான் வேதம் காண்பிக்குது. ஜீவ சுவாசத்தை ஊதினவர் 11 எழுத்துல இருக்கு. ஜீவ ஆத்மாவானாங்கிறது 11 இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆத்மால எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, மணவாட்டி. இதுல சரியா, லூக்கா 16ல 15 வாசிங்க. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ வாசிங்க. எங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. சரியா, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்காரு. இருதயத்தை தான் பார்ப்பாரு. இருதயத்துல தேவ குணாதிசயம், அவருடைய குணாதிசயம் இந்த ஆத்மாவுக்கு மனுஷனுக்கு இருக்குதான்னு பார்ப்பாரு. சரியா, இந்த ஆவியின் கனிகள், அவருடைய ஆவியின் கனி, இந்த கனிகள்லாம் இருக்குதா, அவருடைய குணாதிசயங்கள் இந்த ஆத்மாவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்ப்பாரு. முகத்தை பார்க்க மாட்டாரு. முகம் கலரா இருந்தானே, குட்டையா இருந்தா, நம்ம கட்டையா இருந்தானே, சிவப்பா இருந்தானே, எதா இருந்தானே அவருக்கு. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற கர்த்தரை நம்ம மனம் முடிச்சு அவரோட கூட வாழணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிற இருதயம் தெய்வீக சுவாபத்தால் நிறைஞ்சிருக்கணும். அதான் திவ்ய சுவாபம்னு சொல்றோம். அந்த சுவாபம் தேவனுக்கு என்னென்ன சுவாபங்கள் இருக்கோ அந்த சுவாபங்கள்லாம் நமக்கு இருக்கான்னு பார்ப்பாரு. அப்படி இருந்தா அவனை ஐஸ்வர்யவானா பார்ப்பாரு. அப்படி இல்லாம மனுஷருக்குள்ள மேன்மையானவர்களா எண்ணப்பட்டாலும், இந்த உலகம் யாரெல்லாம் பெருசா பேசும்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், காமராஜர், அப்துல் கலாம், இப்படி ஆட்கள்லாம் பெருசா பேசும். அதெல்லாம் ஆண்டவருக்கு அந்த மூளை அறிவு, சமூக நலன், இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார்.
இவருடைய நாலேஜ்லாம் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை ஆத்மா சுத்தமா இருக்கா, சுத்தமா இருக்கிற ஆத்மா என்னுடைய சோபத்தால் நிறைஞ்சிருக்கா. அதுதான் இது தாவீது அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் சொல்றார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயங்களை பார்க்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் பார்ப்பாரு. அப்ப அந்த இருதயம் எப்படி இருக்கு, அவருக்கு முன்பாக ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்குதான்னு தான் பார்ப்பாரு. மனுஷருக்குள்ள மேன்மையா எண்ணப்படுகிறவர்கள்லாம் அவருக்கு எப்படி இருக்கு, அருவருப்பா இருக்கு. உலகத்துல பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஞானி, மேதை, இதெல்லாம் உலகம் கொண்டாடும். ஆனா அவர் என்ன பார்ப்பாரு, குப்பையா பார்ப்பாரு. ஏன்னா ஆத்மா மீட்கப்பட்டிருக்கா, ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா, மீட்கப்பட்டிருக்கா, சுத்தமா இருக்கா, அந்த ஆத்மா என்னுடைய சுவாபத்தால் நிறைஞ்சிருக்கா, என்னுடைய சித்தத்தை செய்திருக்குதா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்திருக்கிறதா, ஜெயம் பெற்றிருக்கிறதா, இதைத்தான் பார்ப்பார் கர்த்தர். இப்ப நம்ம என்ன பண்றோம், புறம்பான மனுஷனுக்கு, இந்த பூமிக்குரிய மனுஷனுக்கு புறம்பான மனுஷ வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா, கர்த்தர் பார்க்கிற உள்ளான மனுஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த புறம்பான மனுஷனுக்கு லைஃப் 80 வருஷம்தான், உள்ளான மனுஷனுக்கு லைஃப் நித்தியமா என்னென்றைக்கும் வாழும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், நமக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கிய உறவு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதற்கு பதில் வேதத்தில் தான் ஆண்டவர் வச்சிருக்கார். நம்ம 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 எப்படி இருக்கிறோம், மாம்சத்துல எப்படி இருக்கிறோம்னு முகம் பார்க்குற கண்ணாடியில பார்த்து நம்மளை தெரிஞ்சுக்கிறோம். சரி இல்லையா, சரிப்படுத்திக்கிறோம். சரியா ட்ரெஸ் போடலையா, சரியா இல்லையா அப்படின்னு நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு முகம் பார்க்குற கண்ணாடி. நம்ம ஆத்மாவுக்கு, இருதயத்துக்கு முகம் பார்க்குற கண்ணாடி தான் வேதம். அதுல பார்த்து அனுதினம் நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டும். நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள வேண்டும், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான் வேதம் சொல்லுது. பேசிய நாள்ல பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தான், பாவிகள் சீர் பொருந்தும் பொருட்டு இல்லை. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்றுட்டாலே பரிசுத்தவான்கள் தான். அவர்கள சீர் பொருந்தணும், சீர் பொருந்தும் பொருட்டு தான் நம்மளை திருச்சபை ஏற்படுத்தியிருக்கா, 5 வகையான ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் கண்காணிக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். அதாவது ஒரு மனுஷன் நமக்கு அநீதி செஞ்சா நமக்கு கோவம் வருது இல்லையா, ஒரு மனுஷன் இன்னொருத்தருக்கு அநீதி செஞ்சா நமக்கு கோவம் வருது இல்லையா, அதே கோபம் நான் அநீதியா நடந்தா என் மேல எனக்கு கோபம் வரணும். அதுதான் வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் அநீதியா நடந்தால் என் புறம்பான மனுஷனை என் உள்ளான மனுஷன் கடிந்து கொள்ளணும், சகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அதாவது நான் அநீதியா நடந்தா என் மேல எனக்கு கோபம் வரணும், என் ஆத்மாவுக்கு என் மேல கோபம் கடிந்து கொள்ளணும். ஆனா நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி வருது, உண்மையா மனசாட்சி தொட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தரும் யோசிச்சு பாருங்க. நம்ம அநீதியா பேசினா, அநீதியா செயல்பட்டா, அநீதியா சிந்திச்சா நம்ம மேல நம்ம கோபம் வருதா? அப்படி கோபம் வந்தாதான் நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா சரியா இருக்கிறான்னு அர்த்தம். இல்ல அடுத்தவன் அநீதி செஞ்சா கோபம் வருது, நான் அநீதி செஞ்சா மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னும் நம்ம அவருக்கு பிரியமா மாறலன்னு அர்த்தம். அதுல நம்ம ஆத்மாவை நம்மை நாமே செக் பண்ணிக்கங்க. இதுதான் வேதம் சொல்றது. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்ம அநீதி செஞ்சா நமக்கு கோபம் வரணும், ஆனா நம்ம பல பேருக்கு பல நேரத்துல வராது. அதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா, நம்ம மாம்ச சிந்தை மேலோங்குதா ஆவிக்குரிய சிந்தை மேலோங்குதான்னு பார்க்கணும். மாம்ச சிந்தை மரணம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை எப்பவுமே என்ன யோசிக்கும்னா, இந்த பூமியில எப்படி மேனேஜ் பண்ணி வாழலாம், இந்த பூமியை எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கும். இது மாம்ச சிந்தை. ஆவிக்குரிய சிந்தைங்கிறது அவரோடு கூட எப்படி வாழலாம், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத யோசிக்கும்.
இந்த 2 சிந்தையும் நமக்குள்ளதான் இருக்கு. சரியா? இந்த 2 சிந்தையும் நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். சரியா? அப்ப தேவனோடு நம்ம நெருங்கிய உறவுல இருக்கிறோமா, சரியா இருக்கிறோமா அப்படின்னு முகம் பார்க்கிற கண்ணாடி தான் வேதம். அதுக்காக தான் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம மன திருப்திக்காக வேதம் படிக்கிறது இல்ல, வளருகிறதுக்காக, ஆத்மா வளருவதற்காக, பூரண அறிவடைகிறதுக்காக வேதம் படிக்கிறோம். சரியா? பலிபீடம்ங்கிறது 5 தூண் இருக்கும், 5 பில்லர் இருக்கும். வழி, அதாவது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஆரம்பம் என்னது? பலிபீட அனுபவம். அதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அதுல வழி, அந்த வழி இதான் பலிபீடம் தான் நமக்கு வழி. ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்து இயேசு அவர்கிட்ட வந்தாதான் ரட்சிக்கப்படவே முடியும். இது 5 தூண்ல இருக்கு. பலிபீடம் 5 பில்லர்ல இருக்கு. அது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, பலிபீட அனுபவம் ஆரோனின் ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. சரியா? ஆரோனின் ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டுல நீங்க ஆசரிப்பு கூடாரத்துலாம் பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு? அப்போ ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அப்புறம் ஆலயம் இருந்தது. சரியா? அடுத்து பரிசுத்த, அந்த பலிபீடத்திலிருந்து தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தீங்கன்னா அது 4 பில்லர் இருக்கும். 4 பில்லர், 4 தூண் இருக்கும். எழுதிக்கங்க. இந்த 5 தூண் அப்படிங்கிறது 5 வகையான ஊழியம். பலிபீடத்துல பலிபீடம் 5 தூண் இருக்கும், 5 வகையான ஊழியம். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தீங்கன்னா 4 தூண் இருக்கும். இந்த 4 தூண் தான் 4 பிரகாரமா வேதத்தை படிச்சு உள்ள ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதாவது ஆவிக்குரிய பிரகாரமா 4 தூண் இருக்கும். லிட்டரலா 4 தூண் எதுக்கு அடையாளம்னு சொன்னா, ஷார்ட், ரமேஷ், டராஸ், சோதி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதாவது வேதத்தை மேலோட்டமா படிக்கிறது, ஆடில் காடில் போட்டு படிக்கிறது, அதுக்கப்புறம் அதை ஒப்பிட்டு பார்க்கறது, வசனத்துக்கு வசனம் ஜோடி ஒப்பிட்டு பார்க்கறது, அதுக்கப்புறம் கடைசியா உள்ள இருக்கிற ரகசியத்தை தோண்டி எடுத்து ஆத்மாவுக்கு எடுத்துக்கிறது. இந்த 4 மெத்தட்ல வேதத்தை படிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இந்த அனுபவம் மெல்கிசேதேக்கின் ஊழியத்தை வெளிப்படுத்துகிற காரியம். இது பரிசுத்த ஸ்தல அனுபவம். முதலாவது அனுபவம் பலிபீட அனுபவம், ஆரோனின் ஊழியம். அடுத்து பரிசுத்த ஸ்தல அனுபவம், மெல்கிசேதேக்கின் ஊழியம். இதுலதான் சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து கை கொள்ளணும். இதுல நமக்கு இருக்கிறது அப்பமும் வெளிச்சமும் தான். உள்ள என்ன இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள குத்துவிளக்குலேருந்து புறப்படுற வெளிச்சம் இருக்கும். பரிசுத்த தேவ சமூகத்து அப்பங்கள் உள்ள இருக்கும். சரியா? நமக்கு தேவ வார்த்தையும், அன்னைக்கு அப்பமும் வெளிச்சமும், இன்னைக்கு நமக்கு தேவ வார்த்தையும் ஜெபமும். அடுத்து ஜீவன், ஜீவன்கிறது மகாபரிசுத்த ஸ்தல அனுபவம். இது வழி சத்தியம் ஜீவன் போட்டுங்க. பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம் போட்டு இன்னொரு பக்கத்துல சைட்ல வழி சத்தியம் ஜீவன், இன்னொரு பக்கத்துல ஆரோனின் ஊழியம், மெல்கிசேதேக்கின் ஊழியம், அடுத்து ஆதாமின் ஊழியம். இந்த ஆதாமின் ஊழியம் தான் மகாபரிசுத்த ஸ்தலம். பலிபீடம் ஆரோனின் ஊழியம், மெல்கிசேதேக்கின் ஊழியம் பரிசுத்த ஸ்தலம், ஆதாமின் ஊழியம் மகாபரிசுத்த ஸ்தலம். சரியா? இப்ப நம்ம எங்க போனோம்? இந்த ஆரோனின் ஊழியத்தின் வழியா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மெல்கிசேதேக்கின் ஊழியத்துக்குள்ளாக சத்தியத்தை கை கொண்டு வார்த்தையை புசித்து ஜெபித்து, அடுத்து எங்க போனோம்? ஆதாமின் ஊழியத்துக்குள்ள போய் அவரோடு கூட ஒன்றித்துக் கொள்ளணும். ஆதாமின் ஊழியம் என்னன்னு சொன்னா, அவரோடு கூட உலாவின் அனுபவம். ஆதாம் ஏவாள் என்ன உறவோ அதே உறவு தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும்னு வேதம் காட்டு. ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன உறவோ அது மாம்சத்துல, அதே உறவு ஆவிக்குரிய பிரகாரமா அவர் தலை, நாம சரீரம். அவர் பாதி, நாம பாதி. அவர் 19,
நம்ம 19 இப்படின்னு வேதம் காட்டுது. அப்போ இந்த ஆதாமின் ஊழியத்துக்குள்ள நம்ம போனோம். அதுதான் மகாபரிசுத்தல அனுபவம். ஆதாமின் ஊழியம்னா ஒண்ணும் இல்லை, பெருசா போட்டு குழப்பிக்காதீங்க. தேவ சாயல், தேவ ரூபம், தேவ மகிமை உடையவனா இருந்தான், அவரோடு கூட ஒன்றித்திருந்தான், ஒன்றாக உலாவினான், அதாவது சஞ்சரித்து கொண்டிருந்தான், உலாவினான், அவரோடு கூட நெருங்கிய ஐக்கியம் இருந்தது. இதுதான், அதே தான் நமக்கு மறுபடியும் நம்ம இழந்து போன தேவ சாயல், தேவ ரூபம், தேவ மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும் போது அவரோடு கூட போய் நித்தியத்துல ஒன்றித்துக் கொள்றோம், அவருக்குள்ளாக ஒன்றித்துக் கொள்றோம். ஆதாம் ஏவலை பார்த்து சொன்னா இல்லையா, இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறான் சொன்னாரா? அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எபேசியருக்கு எழுதுறாரு 5 வரும்போது, நாம் அவருக்கு, அவருடைய எலும்புக்கு எலும்பும் அவருடைய மாம்சத்தின் எலும்பும் அவருடைய தசையுமா இருக்கிறோம்னு சொல்ற வாசிக்கிறோம் இல்லையா, அடிக்கடி வாசிச்சிருக்கோம் அந்த வசனம். சரியா? எபேசியர் 5:30 வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஆமென். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், எப்படி ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னான், என்னுடைய மாம்சத்திற்கு மாம்சமும் எலும்பில் எலும்புமா இருக்கிறான், அவனிலிருந்து அவரை எடுத்தார், அவளை எடுத்தார். ஆதாமுடைய பெண் தன்மைய, பெண் சாயலை வெளியே பிரிச்சு எடுத்து ஒரு சரீரமா ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தவள் தான் ஏவாள். 2 பேரும் ஆக்சுவலா யாரு, ஒன்னாதான் இருந்தாங்க, அவனுக்குள்ளதான் இருந்தாள் ஏவாள். அதே போல இப்போ இந்த அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம்னா, இந்த தலை, இந்த இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணாதீங்க. தேவன் மாம்சத்துக்குரியவர் இல்ல, ஆவியா இருக்கிறவர். சரியா? ஆவியா இருக்கிற வார்த்தையாகிய மணவாளன் தான் அவருக்கு பேரு. அப்போ ஆவியா இருக்கிற தேவனுக்கு உரிய அந்த சாயல் எப்படி இருக்குன்னு நம்ம அங்க போனதான் தெரியும். அது நமக்கு விளக்கமா சொல்லப்படலை வேதத்துல. சொல்லப்படாத நம்ம போய் வேதத்துல அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது, தவறு, வேதத்தின்படி அது தவறு. இப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, எப்படி அவர் தலை நம்ம சரீரம் அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ளாக போய் ஐக்கியமாகி விடுகிறோம், ஒன்றித்து விட போகிறோம். இந்த தலையும் சரீரமும் சேர்ந்து எப்படி ஒரு மனிதனா இருக்குதோ, அதே மாதிரி ஏக சரீரமா அவரை தலையாக கொண்டு உள்ள போய் நம்ம அவரோடு கூட ஐக்கியமாக போகிறோம். அதுதான் நம்ம வேதத்தின்படி அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அதை குறித்து நமக்கு விவரமா என்ன பண்ணப்படல, சொல்லப்படவில்லை. சரியா? நம்ம இஷ்டத்துக்கு வேதத்தை அடிச்சு விட முடியாது. அடிச்சு விட்டா என்ன வரும், அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக, வேதத்தை டீச் பண்ண எழும்பாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேதத்தை ஆதாய தொழில எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வசனத்தை பேசி பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதிக ஆக்கினை போதகரா இருந்து வசனத்தை தப்பா பேசினா, ஏன்னா இது ஆண்டவரை குறித்து பேசுற காரியம், சர்வ வல்லவரை குறித்து, வானத்தை உண்டாக்கினவரை குறித்து பேசுற காரியம், ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவரும் அவர் தான், ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவரும் அவர் தான், அவரை பத்தி பேசுற காரியம். இதை சரியா பேசலன்னு சொன்னா ஆக்கினை தீர்ப்பு, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை, அவரை பத்தி பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்க வேண்டும். இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, பேச முடியாது. தெரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம் வேதத்தை பொறுத்தளவுல. ஆனா அதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் கலப்பாய் பேசாமல் வேத வாக்கியங்களை
கலப்பாய் பேசாமல், அநேகரை போல கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறோம். சொல்றாரா? கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறோம். அநேகரை போல், அநேகர் கலப்பா பேசுறாங்க, நாங்க கலப்பா பேசுறது இல்லை. துப்புரவாக, அதே நேரத்துல தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பா பேசுறோம். இதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு. ஒரு பணாசை உள்ளவன் பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம், அல்லது எந்த ஒரு காரியமும் பணம் சம்பாதிக்கிறதுக்கா பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வேதத்தை கையில தூக்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், ஆனா வசனத்தை பிரசங்கிப்பேன் நடந்தா அது தேவனுடைய நியமத்திற்கு மாறானது. கண்டிப்பா அதுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு. சரியா? இது நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஆதாமின் ஊழியத்துக்குள்ளா போகணும். அப்போ ஜீவனுக்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? முடிவுபுரிந்த நிலை நிற்பவனே கட்சி. முடிவுபுரிந்த நிலை நிற்பவன் தான் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். சரி ஐயா, ஜெபம் பண்ணுங்க. ஐயா ராஜையா, முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஐயா ராஜா இருக்கீங்களா? சோதரம் அழுரே எங்களை அருமையான நல்ல பிதாவே, இந்த நல்ல விலைக்காகவும் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மையப்படுகிறோம் ராஜா. தாம் கர்த்தாவே இந்த எப்படி உங்களை கற்றுக்கொள்ள முடியாக இந்திராவும் கர்த்தம் தாசர்களாக கத்தப்படிகளாக கூடி இந்திராவும் கர்த்தாவே கற்றுக்கொள்ள கர்த்த இருக்க சேர்க்கராஜனே மூக்கோடாவுடியா சோதரம் சொல்ற இந்திராவும் கர்த்தாவே தாம் கத்த லேவிய ராமத்தை குறித்து தாம் கர்த்தாவே 7,000 37 வசனத்தை குறித்தான விளக்கங்களையும் தாம் கர்த்தாவே ராஜா மற்றும் காரியங்களை குறித்து இந்த நாளுக்கு அறிவித்து கொடுத்து கேட்டீரே. ஆம் கர்த்தாவே இப்படியா இங்க நாளுக்கு போய்த்ததுக்காக ராஜா மூக்கோடாவுடியா சோத்திராண்டுறேன். ஆம் கர்த்தாவே இப்படியா தேவர் இந்த பூமியில கடந்து நீ பட்ட பாடுகளை குறித்து காண்கிறேன். நாம் கத்த கொள்கதா பாடுகளை குறித்தும் கெட்சமான பாடுகளை குறித்தும் பருவமழையின் அணுங்களை குறித்தும் ஆம் கர்த்தாவே அதன் விளக்கங்கள் இந்த நாளும் ஆம் கர்த்தா கேட்டுக்கொள்ளும்படியாக அறிந்துகொள்ளும்படியாக எங்களுக்கு இருக்க நன்றியாப்பா. நேசர் அதே போல கத்த கர்த்தாவே வார்த்தைகளை ஆம் கர்த்தாவே பள்ளிக்கூடத்து அனுபவங்களும் ஆம் கர்த்தாவே ராஜா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவங்கள் எல்லாம் இந்த நாளும் அதனுடைய விளக்கங்களை குறித்து தாசர் மரத்தை வெளிப்படுத்த ராஜனே கொடாவுடைய ஆசோதராண்டற ஆம் கர்த்தாவின் தாசர் கர்த்தாவே அறிந்து கொண்டதை ஆம் கர்த்தந்திராலும் ஆவினாமே எங்களுக்கு அதிகமாக ஒரு மரத்தினை வெளிப்பட்டதுக்காக ராஜன் மூக்கோடாவுடைய ஆசோதராண்டற ஆம் கர்த்தாவே கற்றுக்கொண்ட ஒவ்வொரும் ஆம் கர்த்த அதனுடையாய் வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டு ஆம் கர்த்தாவே ஆத்மா முக்கியமானது என்று அறிந்து ஆம் கர்த்த சரீரத்துக்குரியை தேடாபடிக்கே ஆத்மா ரட்சிக்கக்கூடியதான காரியங்களை பொறுத்தும் ஆத்மா மூடையது காரியங்கள் இந்த நாள் அறிவித்து கொடுத்தேரே. ஆம் கர்த்த எங்கள் ஆத்மா எப்பொழுதும் கர்த்த முக்கியமான ஆத்மாக்களாயிருந்து சுத்தத்தை நிறைவேற்ற மனவாட்டியோட ஆத்மா பிரியமான ஆத்மா இருக்கத்தக்க ஒவ்வொரும் கட்ட பூர்வமாய் அர்ப்பணித்து ஆத்மா பூர்வமாய் தமது ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வருகிற தேசிய ராஜா மாம்ச சிந்த மரணம்னு சொன்னீங்களே ஆம் கத்தபடியா இந்த உலகத்தை சிந்துக்களாய் சிந்திக்கும் ஆம் கர்த்தவை ஆத்மா ஈடேறத்தக்க ஆம் கத்த ஆத்மா ரட்சிக்கப்படத்தக்க ஆத்மா பிரியமானது காணப்படியா என்றென்று வாழத்தக்க இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை குறித்து முத்தாசர் மரத்தில் வெளிப்பட்டதற்கு ராஜனே கூடாவுடைய ஆசோதரண்டரை தொடர்ந்து முத்தாசரை எடுத்து பயன்படுத்துங்க. ஆம் கத்த ஒளிய பாதிலும் ஆம் கர்த்தாவை இன்னும் தமது ரகசியங்களை அறிவிக்கவும் இன்னும் கர்த்தாவே சரமான சபை முழுமையாய் கற்றுக்கொள்ள கேட்டுப்படியாக்காருக்கு வாக்கியங்கப்பா நியாயமாய் கற்று ஒவ்வொரும் ஆம் கர்த்தாவே கர்த்தாவை கற்றுக்கொள்ள கேட்டுப்படினால வாஞ்சி வாரி தந்து அப்பா யாரு கர்த்தாவே இந்த எவரே கிளாஸ்ல கற்றுக்கொள்ள அப்பா கர்த்தா கடந்து வர உதேசம் ஆண்டுற வாஞ்சி தாகத்தை தாருண்டு ராஜா சத்ருவித்தான வஞ்சாவிலிருந்து விடுவீங்க. ஆம் கர்த்த தொடர்ந்து தாசரை மறைத்து இன்னுமா இந்த ரகசியங்களை நீ வெளிப்படுத்தி கொடுத்து அப்பா கர்த்தாவே ராஜா எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டுற தொடர்ந்து கர்த்த நாங்கள் ஒவ்வொரும் பலனடைய ஆம் கர்த்த ஆத்ம ஈடேற ஆம் கர்த்தா மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்க அப்பா இன்னும் சிறப்படுத்துங்க பலப்படுத்துறாண்டற எந்த நோக்கத்துக்கு சர்ம சபை கடைசி எழுப்பினரோ அந்த நோக்கில் முட்டோன்னுட்டாண்டரே ஆம் கர்த்தாவே மனவாட்டியை நேசிக்கிற தேவரே ஆம் கர்த்த மனவாட்டியும் சாயல் மகிமை அடைந்து கொண்டு ஆத்மா பூர்வமாய் அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிற கஷ்டங்க ஆம் கர்த்த வார்த்தை கொண்டு அப்பா அந்த நாளுக்கத்தை வெளிப்படுறதுக்காராஜி கூட முடியா சோத்திரண்டற தாசை எடுத்து பயன்படுத்துங்க. தாசோட சரத்தை காண்பது எல்லா பிள்ளைகளும் சொல்ல மாட்டுங்க. இன்னுமாய் தாய்க்குரிய வருத்தாவே காரியங்கள் இன்னும் இருந்துமாய் இன்னும் வெளிப்படுத்த உதேசங்கப்பா குடும்ப கர்த்தாவே ராஜா அவர் மனைய சௌரிக்காய் பிள்ளைகளுக்கா ஜெயகண்டரே ஒவ்வொரு பேர் ஆசு ராஜா குடும்பத்தை கர்த்த மீது அவர்கள் ரட்சிங்கப்பா. ஆம் கர்த்தாவே ராஜா அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆம் கர்த்த இப்படியாவது மலர்ந்து கர்த்த உதேசிங்க பலப்பட ராஜா ஆம் கர்த்தாசுடைய
கையின் பிராசம் தொழில் அனைத்து ஆசிரிங்க தொடர்ந்து இன்னும் கர்த்தாவே அப்பா எளிமை பிராசிக்கிற கிருஷ்ண ராஜா கர்த்தர் கருத்து வேண்டிய பரிவூர் சோத்தாரும் பலப்படுத்துங்க கர்த்தாவே தாசு கொடுத்த வாக்குத்தின் வைக்கின்றோம் கர்த்த மனவாட்டி மைமின் ஆசங்களை தாசமமாக இன்னும் கர்த்தா பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அப்பா அந்த ராஜவிசேஷம் எல்லாம் அறிவித்துக்க மற்றவங்க கர்த்தா கட்டுப்படிய காரியங்கள் வாங்கிச்சுங்க தொடர்ந்து நடத்துங்க எவ்வளவு நடக்கிறான கர்த்தா ஊழியர் கூடையும் அவருமாய் ஆசிரியர் வைக்கின்றோம் தொடர்ந்து நடத்துங்க மீதான வேளாமே தவிலக்கர் கொடுத்து ஆசிரிக்க முடியாய் எங்கள் மேற்மாய் இயேசு கிறிஸ்து நாமத்துடன் என்றோம் பரிசுத்தமுள்ளங்கள் வைமீன் பிதாவே ஆமென். 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 பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக விசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு எங்களுக்கு தாரும் கடனாளிகள் நாங்கள் படிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடிவுகளே ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். ஆமென். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்த தேவ ஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமையுண்டாவதாக. ஸ்தோத்திரம். சோதரையா சோதரங்க சோதரங்கய்யா சோதரங்க சோதரையா சோதரங்க சகோதரன்